ஹஸ்தி நகருங்கிற ஒரு ஊர் இருந்தது. அங்க கமலேஷ் ஒரு துணி ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனோட மனைவி விபா வீடுங்கள்ல வேலை செஞ்சு கொஞ்சோண்டு காசு சேமிச்சிட்டு இருந்தா. அவங்க அவங்களோட குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. கமலேஷ்க்கு சின்ன வயசுல இருந்தே தான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் சொந்தமா வியாபாரத்தை செய்யணும்ட்டு கனவு கண்டுட்டு இருந்தான். ஆனா பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் அவன் கிட்ட வியாபாரத்துக்கு காசு இல்ல. ஏன்னா கமலேஷ் கொஞ்சோண்டு காசு சம்பாதிச்சதுமே அந்த காசை வச்சு கமலேஷ் குடிச்சுக்கிட்டே இருப்பான். கமலேஷோட இந்த குடிப்பழக்கத்தால அவனோட மனைவியும் குழந்தைங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. கமலேஷ் ஃபேக்டரியில வேலை செஞ்சு எவ்வளோ காசு சம்பாதிக்கிறானோ அதை எல்லாத்தையும் குடிக்கிறதுக்கே செலவழிச்சிடுவான். ஒரு நாள், நீங்க இந்த குடிப்பழக்கத்தை நிறுத்தி ஆகணுங்க. நம்ம பசங்களும் பெரியவங்களாயிட்டு இருக்காங்க. இது அவங்க மூளைக்கு ஒரு கெட்ட பிரபாவத்தை ஏற்படுத்தும். குடிக்கிறேண்ணா, ஒரு வாரமா நான் குடிக்கவே இல்லை தெரியுமா? எனக்கு மட்டும் விருப்பம் இல்லையாண்ணா? நம்ம புள்ள பெரியவன் ஆனதும் கண்டிப்பா பெரிய ஆளா வருவான். நீங்க குடிப்பழக்கத்தை நிறுத்திட்ட மாதிரியே ஒரு நல்ல வேலையும் தேடி பாருங்களேன். நான் துணி ஃபேக்டரியில போய் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்ல விதமா பழக்கம் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் இப்போ வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணா நான் எப்படி பேசுறேனோ அப்படிதான் நடக்கும். நம்மளோட வியாபாரம் ரொம்ப நல்லா போற மாதிரி அப்படி நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க மறுபடியும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வாட்டி என்னோட மந்திரவாதி மாமாவை சந்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். விபா தன்னோட கணவர் மறுபடியும் குடிக்க அடிமையாயிடக்கூடாதுன்னு கமலேஷ தன்னோட மந்திரவாதி மாமா கிட்ட கூட்டிட்டு போனா. கமலேஷும் தன்னோட குழந்தைங்க அப்புறம் குடும்பத்தோட நல்ல எதிர்காலத்துக்காக விபாவோட பேச்சு கேட்டுக்கிட்டான். மாமா, இவர் தான் என் கணவர். இவரை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இவரை குடிப்பழக்கத்துல இருந்து மீட்டெடுக்கணும். ஓம் கிளிம் கிளிம் பாகர் போல் பாகர் போல் பாகர் போல். இங்க பாருமா விபா, உன்னுடைய எல்லா கஷ்டமும் எனக்கு தெரியும். கமலேஷ நான் சரியாக்கிடுவேன். ஆனா நான் சில வாரங்களா குடிக்கவே இல்லையே. இங்கிருந்து நான் போகணும். நான் இனிமே குடிக்கவே மாட்டேன். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு என் குடும்பத்துக்கு நல்லது ஏதோ அது பண்ணலான்னு புறப்பட்டு இருக்கேன். நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணல. இது எல்லாமே உன்னுடைய நல்லதுக்கு தான். போதைக்கும் தன்னோட அழிவுக்கும் பெருசா ஒரு வித்தியாசமும் இல்லவே இல்ல. நீ போதைக்கு அடிமையானா உன்னை நீ நாசமாக்குறதுக்கு சமம். சரி, நீ சொல்லு, நீ எந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிற? நான் தோசை விற்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் தோசைய ரொம்ப நல்லா போடுவேன். நான் ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு தோசையை பண்ணி விற்பேன். இவர் உண்மையதான் சொல்லிட்டு இருக்காரு. இவர் தோசைய ரொம்ப நல்லா செய்வாரு. அப்புறம் கடந்த சில வாரங்களா இவர் குடிக்கிறதும் கிடையாது. நீங்க எங்களுக்கு காசு கொடுத்து மட்டும் உதவி செய்யுங்க. நான் இவருக்கு தோசை செய்யறதுல உதவியா இருந்து தோசைக்கான வியாபாரமும் செய்யறேன். மந்திரவாதி அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தாரு. அவங்க அடுத்த நாளே அந்த காசை வச்சு அவங்க ஒரு தோசை கடைய ஆரம்பிச்சாங்க. ஆனா கமலேஷ் அப்புறம் விபா நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. கமலேஷோட தோசை வியாபாரம் சுத்தமாவே நடக்கல. எங்க மாமா கொடுத்த காசு எல்லாம் தீர போகுது. இப்போ நம்ம கிட்ட நிறைய நேரமும் இல்லைங்க. இல்லைனா திரும்பவும் உங்களுக்கு அந்த துணி ஃபேக்டரியிலேயே வேலை செய்ய வேண்டி வரும். பொண்டாட்டி, நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். ஆனாலும் கூட எதுக்கு நம்ம கடையில வியாபாரம் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியலையே. நம்ம 2 பேரால தான் ஏதோ தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும் தோசை கடையை நடத்துவோம். வியாபாரம் நல்லா போச்சுன்னா நாம இதையே செய்யலாம். இல்லைனா எங்க மாமா கிட்ட போய் உபாயத்தை கேட்டுக்கலாம். நீ சொன்ன மாதிரியே ஆகட்டும். நீயும் உன்னோட மாமாவும் அவன் மந்திரவாதி மாதிரியா இருக்கான். ஏதோ குரங்கு வித்தியை காட்டுற மாதிரியா இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியல. சும்மா இருங்க, நாளைக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. விபாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு கமலேஷ் அடுத்த நாளுக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சுட்டான். அடுத்த நாள் விபாவும் கமலேஷும் கடையை திறந்தப்போ அவங்களோட கடையில கூட்டம் அலமோதிடுச்சு. இத பார்த்து அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நேத்துக்கு கம்பேர் பண்ணா இன்னைக்கு நல்ல வியாபாரம் நடக்குது. கடவுளே, இப்படியே நல்லபடியா வியாபாரம் ஆகட்டும் சாமி. நாம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஆனா இந்த காசை வச்சு நீங்க திரும்ப குடிக்க கூடாதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம இந்த காசை என்னோட மந்திரவாதி மாமாக்கு திரும்ப கொடுக்கணும். கமலேஷ் விபாவோட பேச்சு கேட்டுக்காம அந்த காசுல இருந்து கொஞ்சோண்டு காசை எடுத்துக்கிட்டு ராத்திரி யாருக்கும் தெரியாம நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டான். அடுத்த நாள் கமலேஷும் விபாவும் தோசை கடையை திறந்தப்போ அந்த இடத்துல கஸ்டமர்ஸையே காணோம். கஸ்டமர் என்ன, அந்த இடத்துல ஒரு ஈ காக்கா கூட இல்லாம இருந்தது.
அவங்களோட கடையை தவிர்த்து மற்ற தோசை கடைகள்ல நிறைய கூட்டம் இருந்தது. இந்த ஜனங்களுக்கு என்ன ஆச்சு? நேற்று ஆன வியாபாரத்துக்கு இன்னைக்கு அதிகமாக தோசை தேவைப்படும்னு அதிகமாக மாவாட்டி வச்சேன். இன்னைக்கு நமக்கு வியாபாரம் ஆகலைன்னா இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறது? நம்ம கடையை தவிர எல்லா கடையிலையும் நல்லா வியாபாரம். நாம இங்கே கொசு அடிச்சுக்கிட்டே இருக்கோம். நாம கண்டிப்பா ஏதோ தப்பு செஞ்சிருப்போம். இத பத்தி நாம மாமா கிட்ட சொல்லி ஆகணும். நாம அங்கே போகிறதுக்கு அவசியமே இல்லை. இதை வச்சே சமாளிச்சுக்கலாம். முதல்ல கமலேஷ் விபாவோட பேச்ச கேட்டுக்கவே இல்ல. ஆனா விபா அடம் பிடிச்சதால அவனுக்கு விபா கூட அவளோட மந்திரவாதி மாமா கிட்ட போக வேண்டியதாயிடுச்சு. அந்த மந்திரவாதி கிட்ட போனதுமே அந்த இடத்துல ஏதோ நடக்க போகுதுன்னு கமலேஷ் புரிஞ்சுக்கிட்டான். ஓம் ஹ்ரிங் க்ளிங், ஓம் ஹ்ரிங் க்ளிங், பாகடு போல், பாகடு போல். நீங்க இங்க இருக்க வந்தீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். விபா, உன்னுடைய கஷ்டத்தை நீ என்கிட்ட சொல்லலாம்னு வந்திருக்கதானே? நான் கஷ்டத்தை ஏன் கூடவே கூட்டிட்டு வந்திருக்கேனா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. மந்திரவாதி சொன்னதை கேட்டு கமலேஷ் முகத்தை மறைச்சுக்கிட்டு இருந்தான். பாகடு போல், பாகடு போல், மறைக்காத. நீ முன்னாடி வந்து நீ பண்ண தப்ப ஒத்துக்கோ. இல்லனா இதே மாதிரி வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காம இருக்கணும். நீயாவே முன்னாடி வா, முன்னாடி வந்து உன்னோட தப்ப ஒத்துக்கோ. அவர் அப்படி என்ன செஞ்சிருக்காரு? நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் இவரை விட மாட்டேன். நான் இவரை பாத்துக்கிறேன். நீ முதலியே நல்லபடியா பார்த்திருந்தனா இந்த கஷ்டம் உனக்கு வந்திருக்காது. நான் ஒன்றும் பண்ணலையே. என்னால் எந்த தப்பும் நடக்கல. பாகடு போல், பாகடு போல். நான் உன்கிட்ட முதலியே சொல்லிருந்தேன், நீ குடிக்கவே கூடாதுன்னு, குடிக்கிறத நிறுத்தணும்னு. ஆனா நீ என்னோட பேச்சு கேட்கவே இல்லை. நீ எப்போ குடிக்க ஆரம்பிச்சியோ, எப்போ அந்த சாராயத்தை நீ தொட்டையோ, அப்பவே உன்னோட வியாபாரம் நஷ்டமாக ஆரம்பிச்சுது. கமலேஷ் மறைச்சிட்டு இருக்கிற அந்த பொய் எல்லாருக்கும் தெரிய வந்ததும் அவனே இப்படி சொல்ல ஆரம்பிச்சான். சாமி, என்னை மன்னிச்சிருங்க. நான் இனிமே இந்த தப்பை பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. நான் தெரியாம இந்த தப்பை பண்ணிட்டேன். ஆனா அப்படி நீங்க என்ன செஞ்சீங்க? விபா அப்புறம் மந்திரவாதியோட பயத்தினால கமலேஷ் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். ஒவ்வொரு நைட்டு வீட்டில் காசு திருடி நல்லா சரக்கடிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்போ எங்கள் வியாபாரம் நல்லபடியாக போச்சோ அன்னைக்கு கூட நான் குடித்தேன், அதுவும் காசு திருடி. என்னை மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி தப்பை நான் இனிமேல் பண்ணவே மாட்டேன். கமலேஷ் மன்னிப்பு கேட்டுக்கிட்டதும் மந்திரவாதி இப்படி சொன்னாரு. பாகடு போல், மன்னிப்பு ஒரு நிபந்தனை மேல மட்டும்தான் கிடைக்கும். அது என்னன்னா, இனிமே உன்னோட வியாபாரத்தை ரொம்ப நன்றியாவும் குடிப்பழக்கம் இல்லாம பண்ணா மட்டும்தான் நீ நினைக்கிற எல்லாமே ரொம்ப நல்லபடியாவே நடக்கும். நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்றேன் சாமி. குடிக்காம நல்லபடியா வியாபாரத்தை பார்ப்பேன். இந்தா ஏன் சார்பா மேகி. இன்னிலிருந்து நீ தோசை இல்ல, மேகி தோசைய பண்ணி வித்துரு. உன்னோட மனைவி மேகி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, நீ தோசை. அதனால ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி மேகி தோசையா விற்பனை பண்ணு. பகல்ல 2 மடங்கு, ராத்திரில 4 மடங்கா நீ சம்பாதிக்கலாம். விபா அந்த மேகிய மந்திரவாதி கிட்ட இருந்து வாங்கினான். அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து விபாவும் கமலேஷும் மேகி தோசைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னில இருந்து கமலேஷோட வியாபாரம் மேகி தோசான்ற பேர்ல நல்லா ஓடிட்டு இருந்தது. கமலேஷ் அப்புறம் விபாவோட இந்த மேகி தோசா வியாபாரம் எவ்வளோ நல்லா ஓடிடுச்சுன்னா அவங்க சில நாட்கள்லயே இன்னொரு 3 கடைங்களை ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் வேலைக்கு சில பேரையும் வச்சுக்கிட்டாங்க. கமலேஷ் குடி பழக்கத்தையும் நிறுத்திட்டான். அப்புறம் அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஷாம் அப்புறம் ரீமா கணவன் மனைவி 2 பேரும் அவங்களோட குழந்தைங்களோட மணாலில இருக்காங்க. காலையில ஷாமும் ரீமாவும் மேகியை வித்துட்டு இருப்பாங்க. அப்புறம் சாயந்தரம் ஆனதும் 2 பேரும் மோமோஸை வித்துட்டு இருப்பாங்க. அவங்களோட மோமோ வியாபாரம் ரொம்ப நல்லா ஓடிட்டு இருந்தது. யாரெல்லாம் மணாலியை சுத்தி பார்க்க வருவாங்களோ அவங்க எல்லாரும் கண்டிப்பா இவங்க கிட்ட இருந்து மோமோஸை வாங்கி ரொம்பவே விரும்பி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஜனங்களுக்கு ஷாம் செய்யற மோமோஸ் ரொம்பவே பிடிக்கும். ஆனா ரீமா செய்யற மேகிய ஜனங்க பெருசா கண்டுக்கல. இதனாலேயே ஷாம் அப்புறம் ரீமாக்கு நடுவுல பிரச்சனைகள் வந்தது. பொண்டாட்டி, இன்னைக்கு சாப்பிட என்ன பண்ணிருக்கேன்? உன் கையில அந்த மேகிய சாப்பிட்டாலே அவ்வளோ ருசியா இருக்கும். சரியாதான் சொல்லிருக்கீங்க. என்ன இன்னும் கிண்டல் பண்ணுங்க, நான் அதுக்கு தான் லாயக்கு.
வெளி ஆட்களுக்கு என்னோட மேகி பிடிக்க மாட்டேங்குது. இப்போ நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்க. ரீமா கோவமா கிச்சனுக்குள்ள போயிட்டா. ஒரு நாள் ஷாமோட கடைக்கு ஒரு ஆள் வந்து ஷாம் கிட்ட இப்படி சொன்னான். சார், உங்க மோமோஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி மோமோஸ் மணாலில மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு உங்க கைக்கு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. இந்த மாதிரி பாராட்டி ரொம்ப நாட்கள் ஆச்சுப்பா. ஆனா இந்த மாதிரி பாராட்ட கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சிருச்சு. ஏதாச்சும் புதுசா இருந்தா நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நல்லதாகட்டும். உங்க இந்த டேலண்ட்டை யாருமே திருடாம இருக்கட்டும். ஆமா, டேலண்ட் தான், அதுக்கு தான் திமிரேன். அந்த ஆள் இப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். ஷாமோட இந்த வெற்றியை பார்த்து இன்னும் நிறைய பேரு அதே இடத்துல மோமோஸ் வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வியாபாரத்து மேல யாரதோ கண்ணு பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன், ரொம்பவே பீத்திக்காதீங்கன்னு. கேட்டாதானே நம்மள பார்த்து இன்னும் நிறைய பேர் மோமோஸ் வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அதை பத்தியெல்லாம் கவலைப்படாத. ஜனங்க வியாபாரத்தை பார்க்க மாட்டாங்க, நாம எப்படி அவங்க கிட்ட நடந்துக்கிறோம் அதான் பார்ப்பாங்க. அவங்க நம்மளை விட நல்லா விவகரிச்சு நல்லா வியாபாரத்தை செய்வாங்க. அப்புறம் நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஏதாச்சும் ஒரு வழி கண்டிப்பா அதுக்குன்னு இருக்கும். இல்லனா நீ சொல்றது உண்மையாயிரும். ஷாம் ரீமா சொன்னதை பெருசா கண்டுக்கவே இல்ல. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்களோட வியாபாரம் மொத்தம் டவுன் ஆயிடுச்சு. இதனால ஷாம் கவலைப்பட்டுட்டு இருந்தான். ஷாம் ஒரு நாள் மார்க்கெட்ல இருந்து வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வரும்போது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதனால அவனுக்கு அடிபட்டு இருந்தது. அடி பலமா பட்டு இருந்ததால ஷாம் 3 மாசம் வரையும் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்ட்டு டாக்டர் சொன்னாரு. இனிமே உங்களை நல்லபடியா பார்த்துக்கணும். அவங்க கிட்ட சொல்லுங்க, முத மாதிரி வேலை பார்க்க வேண்டாம், ஓய்வெடுக்கட்டும். ஷாம் வேலையே செய்ய முடியாததால ரொம்பவே சோகமா இருந்தான். அவன் வீட்டோட கஷ்டமான நிலைமைய பார்த்து ரீமா கிட்ட இப்படி சொன்னான். நம்ம வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்குமா? என்னால உனக்கு உதவி பண்ண முடியலையே. நீ தனியா எல்லாத்தையும் எப்படி பார்த்துப்ப? நான் என்னோட குடும்பத்துக்கு உதவி பண்ண முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க வீட்டை பத்தி கவலைப்படாதீங்க. நம்மளோட குழந்தைங்கள என்னோட பிறந்த வீட்டுக்கு அனுப்பிட்டேன். கொஞ்ச நாள் உங்களை கவனிச்சுக்கிட்டே இந்த வீட்டையும் பாத்துக்கிறேன். ஒருவேளை நானும் உனக்கு உதவி பண்ற மாதிரி இருந்தா? ரீமா தன்னோட வியாபாரத்தை திரும்ப ஆரம்பிச்சுட்டா. ஷாமோட உதவி இல்லாததால அவளால மேகியை மட்டும்தான் செஞ்சு விற்க முடிஞ்சது. இப்படியே வியாபாரம் ஓரளவுக்கு ஓடிட்டு இருந்தது. ஒரு நாள் காலையில ரீமா தன்னோட கடையை திறந்தாலோ இல்லையோ, அதே நேரத்துல அந்த இடத்துல ஒரு 7 வயசானவர் பிச்சை எடுத்துக்கிட்டே ரீமாவோட கடைக்கு வந்தான். அந்த 7 வயசானவர் ரீமாவை கடையில பார்த்து ஷாம்காக தேடிக்கிட்டு இருந்தாரு. மகளே, இங்க ரொம்ப ருசியா மோமோஸ் பண்ற ஒரு இளமையான பையன் இருந்தானே, அவன் எங்க போனா? அவன் எனக்கு மோமோஸ் கொடுத்து ரொம்ப நாட்கள் ஆயிருச்சுமா. அவரு என்னோட கணவர் தாங்க. அவருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு. இதனால நாங்க இப்போ மேகியை மட்டும்தான் வித்துட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு மேகி செஞ்சு கொடுக்கறேன், நீங்க இதை சாப்பிடுங்க. ரீமா அந்த 7 வயசானவருக்கு மேகியை கொடுத்தா. மேகியை சாப்பிட்டதும் அவர் இப்படி சொன்னாரு. அடேங்கப்பா, இந்த மாதிரி ருசியான மேகிய நான் சாப்பிட்டதே இல்ல. உங்க 2 பேரும் புருஷ பொண்டாட்டி கையில என்ன மாயம் இருக்கோ தெரியல. கடவுள் உங்களை எப்பவுமே நல்லா வச்சிருப்பாங்க. அந்த வயசானவர் சொன்னதை கேட்டு ரீமாக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் மேகிக்கான காசு கேட்டா. நன்றிங்க. சரி, மேகிக்கான காசு கொடுங்க. காசா? என்ன காசு? நான் எப்பவுமே உன் புருஷனுக்கு காசு கொடுத்ததில்ல. நான் எப்போ இங்க வரும்போது கூட எனக்கு ஃப்ரீயாவே மோமோஸ் கொடுப்பா. காலங்காத்தாலே வந்து இந்த ஆளு என்னோட நாளே கெடுத்துட்டாரு. இனி என்னோட நாளே விளங்கின மாதிரி தான். அந்த 7 வயசானவர் அங்க இருந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நின்னு இப்படி சொன்னாரு. நான் உன் புருஷன் கையால மோமோஸ் சாப்பிட்டுட்டு அவனுக்கு ஒரு மந்திர தாயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால தான் உன் கடையில நல்ல வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும். அத உனக்கும் கூட நான் கொடுக்கிறேன். அந்த வயசானவர் தன்னோட பையில இருந்து ஒரு தாயத்தை வெளியில எடுத்து இப்படி சொன்னாரு. இந்த தாயத்தை உன்னோட இந்த கடையில கட்டிவே, அதுக்கப்புறம் வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு பாரு. என்ன தாயத்து? அவர் என்கிட்ட இத பத்தி என்னைக்கும் சொன்னதே இல்லையே. இந்தா, இப்போலிருந்து மேகி அப்புறம் மோமோஸ ஒன்னா பண்ணி விற்க ஆரம்பி. நீ மேகிய ரொம்ப நல்லா பண்ற. உன் புருஷனோட உதவியால மேகி அப்புறம் மோமோஸ ஒன்னாக்கி
அத நல்லபடியா வியாபாரம் பண்ணு. இப்படி சொல்லிட்டு அந்த வயசானவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. ரீமா வீட்டுக்கு போனதும் ஷாம் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். ஷாம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இப்படி சொன்னான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏழை சாமியாரு ஒரு தடவை நம்ம கடைக்கு வந்தாங்க. நான் அவங்களுக்கு மோமோஸ் ஃப்ரீயா கொடுத்தேன். அப்படி கொடுத்ததுக்கு அவங்க எனக்கு ஒரு தாயத்தை கொடுத்தாங்க. அதை நம்மளுடைய மோமோஸோட கடையில நான் போட்டேன். நல்லபடியா வியாபாரம் நடந்துச்சு. இது அதே மந்திர தாயத்து தான் போல. அவரு அதோடவே நாம மேகியும் மோமோஸையும் சேர்த்து வச்சு மேகி மோமோஸை விற்கணும்ட்டு சொன்னாரு. அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே நாம பண்ணி ஆகணும். இதனால நம்மளுடைய வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும். ஷாமோட பேச்சை கேட்டுக்கிட்டு ரீமா தன்னோட கடையில அந்த ஏழை வயசானவர் கொடுத்த தாயத்தை கட்டி விட்டுட்டா. அப்புறம் மேகி மோமோஸை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மணாலில இருக்கிறவங்க எல்லாரும் மேகி மோமோஸை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரீமா செய்யற மேகி மோமோஸ் மணாலிக்கு வர டூரிஸ்ட்க்கு எவ்வளோ பிடிச்சி போச்சுன்னா எல்லாரும் அதையே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மற்ற மோமோ வியாபாரிங்க எல்லாம் அவங்களோட கடையை மூடிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ ஷாமோட உடம்பு முந்திய விட ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. இனிமே நானும் கூட உனக்கு உதவி பண்றேன். நம்ம வியாபாரம் ரொம்ப நல்லா போகும். நம்மளோட மேகி மோமோஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. அதனால நாம நம்மளோட தள்ளு வண்டியை ஒரு கேண்டீனா மாத்தினா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுல நாம விதவிதமான மேகி மோமோஸை விற்கலாம். நமக்கும் நிறைய லாபம் கிடைக்கும். கேண்டீன் மட்டும் இல்ல, நாம மோமோஸோட ஃபேக்டரியே திறந்துடலாம். நீ குடும்பத்தை ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கிட்ட. நான் இல்லாம இருந்தாலும் கூட இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஷாமும் ரீமாவும் சேர்ந்து ஒரு பெரிய மோமோஸ்க்கான கேண்டீனை திறந்தாங்க. இப்போ அவங்களோட வியாபாரம் இன்னும் பல மடங்கு நல்லா போயிட்டு இருந்தது. இப்போ திரும்ப அவங்களோட குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மதுமதிக்கு 2 பசங்க, அஜய் அப்புறம் விஜய். அஜய்க்கு பிரக்யாவோட கல்யாணம் ஆச்சு. அப்புறம் விஜயோட கல்யாணம் சந்தியா கூட. பிரக்யா வீட்டுக்கு பெரிய மருமகங்கிறதுனால எல்லா கடமைகளையும் சரியா செஞ்சா. இருந்தாலும் பிரக்யாவை எப்பவுமே அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ படிக்காதவ. மதுமதி, உன்னோட பெரிய மருமக ரொம்ப சுவையான சமையல் செய்றா. வெறும் சமைக்கிறது மட்டும்தான் அவளுக்கு தெரியும், வேற எதுவும் அவளுக்கு தெரியாது. என்ன சொல்ல வர? என்னன்னு சொல்றது? என்னோட பெரிய மருமக படிக்காதவ. இவளை ஏதாவது படிக்க சொன்னு வச்சுக்கோங்க, அவங்க பாட்டியே செத்து போயிடுவாங்க. அவ எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டா. நீ அவளை விடு. ஏன் சின்ன மருமகளை பாரு, பேரு சந்தியா. அவ கிராஜுவேட் முடிச்சிருக்கா, நல்ல வேலையும் செய்யறா. ரொம்ப நல்லது. மாலத்திக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதாவது மதுமதி எதையும் யோசிக்காம பிரக்யாவை தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, அஜயும் விஜயும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப டென்ஷன்ல இருந்தாங்க. என்ன ஆச்சு? உங்க 2 பேரோட முகமும் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? நகராட்சியிலிருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம வீடு இல்லீகலாம். சீக்கிரத்துல நம்ம வீட்டை அவங்க இடிக்க போறாங்களாம். நாம பல வருஷமா இங்க இருக்கிறோம், அப்புறம் இந்த வீடு எப்படி இல்லீகலா இருக்கும்? தெரியலமா, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் அஜயும் விஜயும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்குமா நடந்துட்டு இருந்தாங்க. சில மாசங்கள் ஆயிடுச்சு. கடைசியில கோர்ட்டும் தீர்ப்பு வழங்கிடுச்சு. உங்களோட வீடு இல்லீகல். அப்புறம் நகராட்சி சீக்கிரத்துல அதை இடிச்சிடும். இத கேட்டதுமே மதுமதிக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கவலையாயிட்டாங்க. அப்புறம் மறுநாளே விஜய் அஜய பாக்கிறதுக்கு வந்தான். அண்ணா, எனக்கு கம்பெனி ஒரு பிளாட் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. ஆனா பிளாட் ரொம்ப சின்னது. அதுல நாம எல்லாருமே ஒன்னா இருக்க முடியாதுன்னு. அதனால நாங்க என்ன யோசிக்கிறோம்னா, நானும் சந்தியாவும் ஷிஃப்ட் ஆயிக்கிறோம். அஜய்க்கு புரிஞ்சு போயிடுச்சு. அதாவது விஜய் இப்ப தனியா போகணும்னு ஆசைப்படுறான்னு. அவன் எதுவும் கேட்காம சரின்னு சொல்லிட்டான். அப்புறம் மறுநாளே விஜயும் சந்தியாவும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. அஜய் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தான். அப்புறம் இன்னொரு பக்கம் அவனை வேலையை விட்டே எடுத்துட்டாங்க. அஜய் பெரிய வேதனையில இருந்தான். எதுக்காக அழறீங்க? இந்த பிரச்சனை கொஞ்சம் கூட முடியற மாதிரி தெரியல. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அதிகமாயிக்கிட்டே போகுது. என்ன வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. இத கேட்டதும் பிரக்யாவும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா. ஆனா அவ அஜய்க்கு ஆறுதல் சொன்னா. பரவாயில்ல, விடுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயம் உங்களுக்கு இதை விட நல்ல வேலை கிடைக்குங்க. ஆனா வாடகைன்னு ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா? இவ்வளவு செலவுகள் எல்லாத்தையும் எவ்வளவு நாளும் தான் நான் பாத்துக்கிறது? நாம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது செய்வோம்.
நாம 2 பேரும் சேர்ந்து என்னத்தை செய்ய முடியும்? எனக்கு சமைக்க வரும், நீங்க வியாபாரம் பண்ணுங்க. எந்த வேலையும் பெருசு சின்னதுன்னு இல்லைங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணா சீக்கிரமாவே இந்த பிரச்சனையில இருந்து விடிவு கிடைக்குங்க. நீ ரொம்ப சரியா சொல்ற. பிரக்யா எல்லா விஷயத்தையும் தன்னோட மாமியார் மதுமதி கிட்ட சொன்னா. நீ ரொம்ப சரியா சொல்ற மருமகளே. கஷ்டங்கள் வரும்போது நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் சந்திக்கணும். ஆனா நாம என்ன உணவு வியாபாரம் பண்றது? மார்க்கெட்ல எல்லாமே ஏற்கனவே விக்கிறாங்க. ஏதாவது வித்தியாசமா யோசிப்போங்க. வாங்க நாம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரலாம். பிரக்யா அஜய தான் கூட மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போனா. அவங்க எல்லா உணவு வண்டி கடைகளையும் பார்த்தாங்க. சாட், பேல்பூரி, பிராங்கி, மேகி, பராட்டா எல்லாமே ஏற்கனவே செஞ்சு விக்கிறாங்க. நாம ஏன் இது ரெண்டுத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடாது? அப்படின்னா நீங்க மேகி பிராங்கி சாப்பிட்டு இருக்கீங்கல்ல, அதுல பிராங்கியும் மேகியும் ஒன்னா இருக்கு. அது மாதிரி ஏதாவது. அப்ப நாம என்ன மேகி பராட்டா விக்கலாமா? உங்க ஐடியா ஒண்ணும் மோசமா இல்ல. செலவும் கம்மியா இருக்கும், நல்லா வியாபாரமும் நடக்கும். நிஜமாவா? பிரக்யா கடையில இருந்து மேகி பேக்கெட்ஸ கொஞ்சம் வாங்கிக்கிட்டா. பிரக்யா மேகி செஞ்சா. அப்புறம் அந்த மேகிய பரோட்டா மாவுல உள்ள வச்சு அத பரோட்டாவா செஞ்சா. அத்தம்மா, இத சாப்பிட்டு பாருங்களேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மதுமதி ஒரு பரோட்டா சாப்பிட்டா. வாவ் மருமகளே, இது ரொம்ப அற்புதமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பிரக்யா ஒரு பரோட்டாவை அஜய்க்கும் கொடுத்தா. அஜய் ரொம்ப ஆர்வமா அந்த பரோட்டாவை சாப்பிட்டுட்டு இருந்தாரு. என்னாச்சு, எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்ல? சூப்பர், இன்னும் ஒண்ணு கிடைக்குமா? பிரக்யா தன்னோட கணவனுக்கும் மாமியாருக்கும் இன்னும் மேகி பரோட்டா செஞ்சு கொடுத்தா. அப்புறம் அவளும் சாப்பிட்டு பார்த்தா. அவங்க எல்லாருக்கும் அவங்களோட மேகி பரோட்டா ஐடியா ரொம்ப பிடிச்சு போச்சு. மறுநாளே பிரக்யா மார்க்கெட்ல ஒரு மேகி பரோட்டா ஸ்டாலையே ஓபன் பண்ணிட்டா. அக்கா, இந்த மேகி பரோட்டான்னு என்ன? மேகி பரோட்டா ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்கு. சாப்பிட்டு பாருப்பா, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அப்ப சரி, ஒரு மேகி பரோட்டா கொடுங்க. பிரக்யா அந்த பையனுக்கு ஒரு மேகி பரோட்டாவை செஞ்சு கொடுத்தா. அந்த பையன் அதை டேஸ்ட் பண்ணினா. அப்புறம் அவன் முகத்துல சந்தோஷம் வந்துடுச்சு. இது ரொம்ப கலக்கலா இருக்கு. இப்படி ஒரு பரோட்டாவை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. நிச்சயமா இல்லவே இல்ல. அந்த பையன் சொன்னதை கேட்டுக்கிட்டு இன்னும் நிறைய கஸ்டமர் மேகி பரோட்டா சாப்பிடறதுக்கு பிரக்யாவோட கடைக்கு வந்தாங்க. பிரக்யா மேகி பரோட்டா செஞ்சுக்கிட்டே இருந்தா. அப்புறம் அதை அஜய் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்து காசு வாங்கிக்கிட்டு இருந்தான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 2 பேரும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனாங்க. என்ன ஆச்சு? என்ன ஆகலன்னு கேளுங்கம்மா. காலையில இருந்து கஸ்டமர்ஸ் லைன் கியூ அப்படின்னு வந்துகிட்டே இருந்தாங்க. நாங்க 2 பேரும் டயர்ட் ஆயிட்டோம். ஆனா கஸ்டமர்ஸ் வர்றத நிறுத்தவே இல்ல. இத்தனை நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் மதுமதி அஜயோட முகத்துல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது. இப்பதான் அவங்களுக்கு நம்பிக்கையின் ஒளி தெரிய ஆரம்பிச்சது. மறுநாள் பிரக்யா தன்னோட ஸ்டாலை ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே கஸ்டமர்ஸ் கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. பிரக்யா சீக்கிரம் மேகி பரோட்டா செஞ்சுக்கிட்டே இருந்தா. அப்புறம் கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா. இதே மாதிரி தான் பல நாட்கள் நடந்துகிட்டே இருந்தது. பிரக்யாவும் அஜயும் அவங்களோட வருமானத்தை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியானாங்க. நம்மளுடைய ஒரு நாள் வருமானம் என்னுடைய பாதி மாசம் சம்பளம். பிரக்யா, இவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. இப்ப 3 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல பிரக்யா அவ கூட இன்னும் வேலையாட்களை வச்சுக்கிட்டா. கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை அதிகமாயிக்கிட்டே போச்சு. அப்புறம் அவங்களோட வருமானமும் அதிகமாச்சு. 6 மாசத்துக்குள்ள பிரக்யாவும் அஜயும் புது வீட்டுக்கான டவுன் பேமெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்க அவங்களோட புது வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் உன்னை எப்பவுமே குறைவாதான் நினைச்சிருக்கேன். அதாவது நீ படிக்காத முட்டாளுன்னு நினைச்சிட்டேன். என்னன்னு எனக்கு தெரியாதுமா. உன்னோட நல்ல குணம் அப்புறம் செயல் இதெல்லாம் படிப்பை விட ரொம்ப பெருசுமா. நீ அஜய்க்கு உதவி செய்யணும்னு நினைச்ச, அப்புறம் நீ செஞ்சிட்ட. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பிரக்யாவோட மாமியார் அவளை முதல் தடவையா கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. இந்த நாள் பிரக்யாவுக்கு ஞாபகார்த்தமான நாள். ஒரு வாடகை வீட்டுல இருந்த அவங்க இன்னைக்கு சொந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பிரக்யாவோட மேகி பரோட்டா தான்.